8வது ஊதிய குழுவின் கீழ் குறை ஓய்வூதியம் தொடர்பாக மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற ஓய்வூதியதாரர்கள் பெரும் நிவாரணத்தை எதிர்பார்க்கின்றனர். குறை ஓய்வூதியத்தை மீட்டெடுப்பதற்கான காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என்ற நீண்டகால கோரிக்கை உள்ளது. மத்திய அரசு ஊழியர்களின் முக்கிய பிரதிநிதித்துவ அமைப்பான தேசிய கூட்டு ஆலோசனை குழுவின் ஊழியர்கள் தரப்பு மத்திய அரசுக்கு சமர்ப்பித்த கோரிக்கை கடிதத்தின் ஒரு பகுதியாக இந்த கோரிக்கை உள்ளது. கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் தொடர்பான குறை ஓய்வூதிய கால அளவை குறைக்க நீண்ட காலமாக கோரிக்கை வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பிரச்சினை 8வது ஊதிய குழுவின் குறிப்பு விதிமுறைகளில் சேர்க்கப்படும் என்றும் இது கோடிக்கணக்கான ஓய்வூதியதாரர்களுக்கு பயனளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறும்போது அவர்கள் தங்கள் ஓய்வூதியத்தில் ஒரு பகுதியை மொத்தமாக பெறுவதற்கான விருப்பத்தை பெறுகிறார்கள். அவருக்கு அனுமதிக்கப்பட்ட ஓய்வூதியத்தை தொகையில் 1/3% மிகையாகாமல் மொத்த தொகையை பெறுவது ஓய்வூதியத்தை தொகுத்து பெறுதல் அல்லது கம்யூட்டேஷன் ஆஃப் பென்ஷன் எனப்படும். இதற்கு பிறகு கொடுக்கப்படும் மீதமுள்ள ஓய்வூதியம் குறை ஓய்வூதியம் எனப்படும். இந்த ஓய்வூதிய பிடித்தம் 15 ஆண்டுகள் வரை இருக்கும். பின்னர் முழு ஓய்வூதியம் கிடைக்கும். அதற்கு ஈடாக அரசாங்கம் படிப்படியாக அந்த தொகையை அவர்களின் மாதாந்திர ஓய்வூதியத்திலிருந்து கழிக்கிறது. தற்போது இந்த விலக்கு 15 ஆண்டுகளுக்கு என்பது விதி. அதாவது ஊழியரின் மாதாந்திர ஓய்வூதியம் அடுத்த 15 ஆண்டுகளுக்கு குறை ஓய்வூதியம் பெறுகின்றனர். பின்னர் 15 ஆண்டுகளுக்கு பிறகு முழு ஓய்வூதியம் கிடைக்கும். ஓய்வு பெற்ற பணியாளர்கள் விரைவில் முழு ஓய்வூதியத்தை பெறுவதற்கான இந்த காலகட்டத்தை 12 ஆண்டுகளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். 15 ஆண்டு காலம் மிக நீண்டது மற்றும் பொருளாதார ரீதியாக நியாயமற்றது என்று ஊழியர் சங்கங்களும் ஓய்வூதியதாரர்களும் கூறுகின்றனர். தேசிய கவுன்சில் ஊழியர்கள் தரப்பு சமீபத்தில் அமைச்சரவை செயலாளரிடம் கோரிக்கைகள் அடங்கிய குறிப்பாணையை சமர்ப்பித்துள்ளது. இதில் பல முக்கிய பிரச்சனைகள் எழுப்பப்பட்டுள்ளன. இதில் ஓய்வூதிய மறுசீரமைப்பு காலத்தை 15 12 ஆண்டுகளாக குறைப்பது ஒரு முக்கியமான கோரிக்கையாகும். இப்போது இந்த கோரிக்கை அரசாங்கத்தால் 8வது ஊதிய குழுவின் TORஇல் சேர்க்கப்படுவதை நோக்கி நகர்கிறது. இது எதிர்காலத்தில் இந்த மாற்றத்தை உண்மையில் செயல்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்தி உள்ளது. இந்த பிரச்சினை மார்ச் 11, 2025 அன்று நடைபெற்ற ஸ்கோவாவின் 34வது கூட்டத்திலும் சத்தமாக எழுப்பப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு இணையமைச்சர் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் நிதியமைச்சகத்தின் செலவினத்துறை அதிகாரிகளும் தற்போதுள்ள முறையை மிகவும் சமமாகவும் நடைமுறைக்கு ஏற்றதாகவும் மாற்ற வேண்டும் என்று ஒப்புக்கொண்டனர். இதன் பிறகு இந்த பிரச்சினை 8வது ஊதிய குழுவின் TORஇன் ஒரு பகுதியாக மாறும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.